கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் அதிகாரம் 6 வசனம் 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார். நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர்கள் மீதியானியர்களால் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் விதை விதைக்கும் போது மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் வெட்டுக்கிளியைப் போல வந்து விளைச்சலை கெடுத்து போடுவார்கள். இது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கிதியோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு அடிமைத்தனத்திற்குள் காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுப்போமானால் அவர் நம் வாழ்வில் கிரியை செய்ய நாம் அனுமதிக்கும் போது, அவர் ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து பராக்கிரமசாலியாய் நம்மை மாற்றுவார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மீதியானியரை முறியடிக்கும்படியாக கிதியோனோடு இஸ்ரேலில் ஒரு கூட்ட சேனை புறப்பட்டது. ஆனால் கர்த்தர் 300 பேரை தேர்ந்தெடுத்து திரள் கூட்ட மீதியானியரை கர்த்தர் முறியடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எப்படி முன்னேற முடியும்? நான் மிகவும் சிறுமைப்பட்டிருக்கிறேனே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்கிறார்களே, என்னால் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்போமானால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவர் சொன்னதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் கிதியோனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலர்களை விடுவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்மை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நமக்குள் கிரியை செய்வார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வார். ஆகவே உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்குள் வாசம் செய்ய இடம் கொடுத்து எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.